ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதையெல்லாம் நான் ஒரு பெருசாக நினச்சிக்கல. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம ஒரு சில காரணங்களை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம ஒரு பெருசாக நினச்சிக்கிட்டு போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்க முடியாது. ஏன்னா அவங்களையெல்லாம் நம்ம எந்த நேரத்துலையும் எதுக்காகவும் மாற்றணுங்கிற அவசியங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் அவங்களே மாறிக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது. அப்படின்னோடனே சரி, ஓகே, நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேலே நம்ம என்னத்தை சொல்லி என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள அவங்கவுங்க இது பண்ணிக்கிறாங்க. அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இதுக்கு மேலே நம்ம அவங்களையெல்லாம் சரியாக வரல அப்படின்ட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. போக போக இவங்களுக்கு எல்லாமே கரெக்டான ஒரு விஷயத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே, ஆமாம்மா, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கு என்னென்ன இதோ அதை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி, அதுக்கு அடுத்தது நீங்கள் ஏன் எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலேயும் இதுக்கு இதுக்கு அடுத்த நிலமையில நீங்கள் ஒரு சில இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் நான் இனிமேலாம் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டுருக்க முடியாது. அப்படின்னோடனே, ஏன் அப்படி சொல்கிறீங்க? எதனால்? அப்படின்னோடனே, இல்லைப்பா, நம்ம ஒரு விஷயங்களில் சொல்கிறோம், அதையெல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்களா என்னங்கிறத தாண்டி ஒரு சில இதை நம்ம சரியான இதில் அவங்கக்கிட்ட சொல்கிற விதத்தில் தானே இருக்குது. அப்படின்னோடனே, அம்மா, அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது, எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எதையுமே நம்ம சரியான ஒரு இதில் நம்மளுக்கு பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணங்கிறது இல்லாதப்ப நம்ம அதை ஒரு சில இதில் நம்ம யோசிக்க வேண்டியதாக தானே இருக்குது. அப்படின்னோடனே, ஆமாம்மா, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு புரியாமல் கிடையாது. எதையுமே ஒரு சில இதில் நம்ம நடந்துக்கிறோங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோமா என்னங்கிறதுல தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் இருக்குது. போக போக உங்களுக்கு இதுலெல்லாம் எந்த இதுக்குமே கரெக்டான ஒரு இது கிடைக்குதா என்னங்கிறத பார்க்கணும். அப்படின்னோடனே, ஆமாம்மா, அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு கரெக்டு தான், புரியுது, புரியாமல் இல்லை. இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். அப்படிங்கிறத தாண்டி சரியாகுதா என்னங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது. அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான்ப்பா, நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னோடனே நம்ம அதெல்லாம் எதுக்கு எடுத்தது எதுக்குமே எதுக்கான ஒரு காரணங்கள்ங்கிறத நம்ம தான் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, நம்ம இதுக்கு மேலே எதையும் சொல்கிறதுக்கான இதுங்கிறது இப்போதைக்கு இல்லை. அதையும் நம்ம இதுக்கு அடுத்தது நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் இது வரைக்கும் இருக்கிற விஷயங்கள நீங்கள் சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறது தான் எனக்கு புரிஞ்சது. அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் எல்லாமே போகிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு விஷயத்த நோக்கி போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் யோசித்தேன். அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது.